Hi guys, welcome to Samayalum Kaivannamum. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி delicious vegetable masala pasta. இது இட்டாலியன் ஸ்டைல் ரெசிபி. நான் உங்களுக்காக இந்தியன் ஸ்டைல்ல குக் பண்ணி காட்ட போறேன். பாஸ்தா ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். பசங்களுக்கு லஞ்சுக்கு தாராளமா பேக் பண்ணி தரலாம். சரி வாங்க டக்குன்னு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். பாஸ்தா குக் பண்றதுக்கு தேவையான தண்ணி எடுத்து பாயில் பண்ணிரலாம். 1 ஸ்பூன் salt ஆட் பண்ணுங்க. பாஸ்தா உதிரியா வரதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நீங்க பாஸ்தாக்கு பதில் மக்ரூனி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்தாக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஒரு 70 to 75% குக் ஆனா போதும். பாஸ்தாவை ஹாட் வாட்டர்ல அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 கரண்டி ஆயில் ஆட் பண்ணுங்க. சின்னதா நறுக்குன பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. 2 சின்ன பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்னதா நறுக்கிய ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிரலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. பாஸ்தா லைட்டா கிரேவியா இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்கும். அதனால 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில நல்லா அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு. சாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ உதிரியா இருக்குன்னு.
ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும், பாஸ்தா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களுக்கு லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைன்னா டின்னருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். தே வில் டெஃபினெட்லி லவ் இட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.